கூட்டு பலாத்காரம் செய்கிறான், ஒருத்தன் கூட்டு பலாத்காரம் செய்கிறான் ஒரு பெண்ணை, ஆனால் அவன் நல்ல சாதி, உயர்ந்த சாதி என்று தீர்ப்பு வருகிறது. ஏன்னா அவங்க சாதி எப்படிப்பட்ட சாதி என்று. சாதி என்பது மிகப்பெரிய ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒன்றா இருக்குது. அப்படி போனாலும் இடிக்குது, இப்படி வந்தாலும் இடிக்குது. இது உளவியலாக பல்வேறு அசுத்தமான வேலைகளை படு பயங்கரமாக செய்து கொண்டிருக்கிறது. உளவியலா இந்த ஈடுபாட்டோடு வேறு எந்த கட்சியிலும் இருக்கிறதா? நான் எல்லா கட்சியுடைய மேடைப்பாடு கேட்குறேன். அப்படி இல்லை. அப்போ அவருடைய பரந்துபட்ட மனத்தை அது காட்டுகிறது. பரந்துபட்ட மனத்தை, நம்முடைய ஞானத்தை வெளிக்கொணர வேணும். சித்த மருத்துவத்தில் சொல்கிறான், ஒரே ஒரு மாபெரும் ஊடக மையத்தினுடைய திறப்பு விழாவின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய சர்தார் ஜீவன் சிங் சார் அவர்களே, அதை போல நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கதைகள் இதுவரை வெளிவந்த அத்தனை படங்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் மனத்தி சாருடைய கதையை எடுக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர் யார் என்று தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் எங்களுடைய பாசத்திற்குரிய ஜீவன் சிங் சார் அவருடைய பாக்கியத்தில் அவரை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதே சந்தோஷத்தோடு பேராசிரியர் ஜவஹர் நேசன் சார் அவர்களை அவரோடு உரையாடுகின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கும் மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகம் மையம், வாகை ஊடக மையம் திறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள்லாம் ரெக்கார்டிங்க்கு போவோம், தியேட்டருங்களுக்கு போவோம். ஒரு 7க்கு 6 இந்த மாதிரி சின்ன சின்ன ரூமாக இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு மியூசிக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன ரூமாக இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே தான் இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு ஆர்டர் கிடைக்கிறது, அதிலேருந்து பெரிய பெரிய பாடல்கள்லாம் வந்திருக்குது. அப்படி இருக்கும். பட் இங்கே ஒரு அற்புதமான களம், இது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான இடமா இருக்குது. முதல்ல சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் இருக்குது, இன்னொரு காலத்தில் இல்லை. கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறது வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டை கட்டி பார்க்குறதுலாம் அவ்வளோ பெருசு இல்லை. யார்கிட்ட பைசா இருக்கா, 45 லட்சமா, 25 லட்சமா, 50 லட்சமா, 65 லட்சமா, பைசா விட்டு எல்லாம் பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். பைசா கொடுத்துட்டு போயிடலாம். பைசா கொடுத்தா அது கிடச்சிரும் ஈஸி. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. 1000 மனங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு திருமணம் பண்ணணுன்னா 1000 மனங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். தன் உற்றார் உறவினர், அந்த ஊருக்கார் இந்த ஊருக்கார் இப்படி இருக்கும். அதனால் கல்யாணம் பண்ணிப்பாருணும். இப்போ அதுவும் வீட்டை கட்டிப்பாரும் பெருசாக தெரியல. சினிமா எடுத்துப்பார், ஒரு படத்தை தயாரித்துப்பார், என்ன பாடு இருக்குன்னு பாரு. 63 கலையிலிருந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவான். என்னென்ன சேட்டை இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன். 20 வருஷம் என்னோடய அனுபவம். 20 வருஷம் அதுக்குள்ளே இருந்துட்டு பல விஷயங்களுக்கு பணம் ஃபைனான்ஸ் பண்ண என்னென்னமோ செஞ்சேன். ஒன்று கூட உருப்படியாக வராது. ஈகோவில் சண்டை போட்டு போயிட்டுருப்பான். ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க, ஏதாவது சேட்டை பண்ணுவான். நீங்கள் பணம் போடுவீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதில் வேலை செய்கிறான் பார், எல்லா கிராஃப்ட்ஸும் இருக்கும். டைரக்டர் இருப்பார், டான்ஸ் மாஸ்டர் இருப்பார், ஃபைட் மாஸ்டர் இருப்பார், அவர்னு எல்லாம் இருப்பார். கடைசியில் எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறவங்கலாம் இருப்பாங்க. சாயந்தரம் ஆனால் எல்லாம் தனித்தனியாக கூட்டில் ஒதுங்கிடுவாங்க. நம்ம யாருன்னு கூட தெரியாத நம்ம போய் அப்படி நைஸாக நிற்போம். அந்த டீ கொடுக்குறான் பார், 2 பேர் பேசிகிட்டு இருப்பான். என்னடா கதை எடுக்கிறான் இந்த ஊரில் மனுஷனடா இவன், இதெல்லாம் ஒரு கதை. நான் டைரக்டர் ஆனான்னா எப்படி தெரியுமா எடுப்பானுவான். நம்ம போய் பக்கத்தில் நின்ட்டோன்னா என்ன தெரியுமா சொல்லுவான், ஐயா வாங்கய்யான்வான். இவர் தான் தெரிஞ்ச சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு கோணத்துலேயும் அதை நம்ம மனசை பாடாப்படுத்தி பண்ணுவானுங்க. அது மாதிரி சினிமா எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. பண சிக்கல் இருக்குது, மனச்சிக்கல் எல்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி அடிஷனலாக ஒன்று சேர்ந்துக்குச்சு. என்னென்னா, இந்த வாகை ஊடக மையத்தை திறக்கிறதுக்குள்ளே இந்த ஊடக மையத்தையும் திறந்து பார் என்கிற அளவுக்கு ஜீவன் சார் சிரமப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். சிரமம்ன்றது பணத்தினால் அப்படின்றதில்ல, பல சிரமங்கள் வருது.
ஆனால் இந்த வாகை என்கின்ற பேர் இருக்கிறது அல்லவா, இந்த வாகை என்கின்ற பேர் இன்றிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துவிட்டது என்பதை நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழ் நான் உயிராக நேசிக்கக்கூடியது, தமிழ் என்னை அறப்படுத்துகிறது, தமிழ் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தான் நான் நான் ஒரு வர்ம ஆசானாக இருக்கிறேன், அக்குப்பஞ்சர் படித்தவனாக இருக்கிறேன். இந்த வர்மங்களை இப்போ கொஞ்ச காலத்தில் இடையில் லயோலா காலேஜில் நான் தமிழுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாராக இருந்தேன், ப்ரொஃபஸர் லெக்சராக இருந்தேன். அப்போ நான் சொல்லுவேன், எல்லோருக்கும் நான் பாடம் எடுக்கிறத விட நான் சொல்கிற கதைகள் பிடிக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் என் பின்னாடியே பசங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தர் நடக்கும்போதும் உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒளி வட்டம் இருக்கணும். தட் மீன்ஸ் என்னென்னா, நீ எந்த விதமான நாலேஜில் ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியணும். இப்போ ஐயா இருக்கார் பாரு, மனத்தி சார் எப்படி ஸ்போர்ட்ஸில் இருக்காரோ அதே மாதிரி ஒருத்தன் கலைத்துறையில் இருக்கணும், ஒருத்தன் பாட்டில் இருக்கணும். யார் போனாலுமே இவன் இப்படிப்பட்ட நாலேஜபிள் பர்சன் என்கின்ற அந்த அடையாளம் தெரிய வேண்டும். அப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி அந்த என்னென்னா, அந்த நாலேஜ் ஒன்று தான் நமக்கு எல்லாத்தையும் தரும். அந்த நாலேஜ் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த ஏற்ற இறக்கத்திலேருந்து அடிச்சுட்டு வந்துடலான்றது என்னோடய நம்பிக்கை. ஆனால் சாதி என்பது மிகப்பெரிய ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒன்றா இருக்குது. அப்படி போனாலும் இடிக்குது, இப்படி வந்தாலும் இடிக்குது. இது உளவியலாக பல்வேறு அசுத்தமான வேலைகளை படு பயங்கரமாக செய்து கொண்டிருக்கிறது. உளவியலாக தொழில் செய்ய போனால் சாதி நிற்குது, படிச்சுட்டு இப்போ ஒரு உயர்கல்விக்கு போனால் சாதி நிற்குது. இப்படி எதை செய்ய போனாலும் சாதி நிற்குது. அதில் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீ அதாவது என்ன சொல்கிறான், கூட்டு பலாத்காரம் செய்கிறான் ஒருத்தன், கூட்டு பலாத்காரம் செய்கிறான் ஒரு பெண்ணை. ஆனால் அவன் நல்ல சாதி, உயர்ந்த சாதி என்று தீர்ப்பு வருகிறது. ஏன்னா அவங்க சாதி எப்படிப்பட்ட சாதி என்று. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எங்கேயாவது நடக்குமா? அப்போ சாதி என்பது எப்பேற்பட்ட ஒரு 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 பயங்கரமான ஒரு மிருக குணத்தோடு, ஒரு மிருக பலத்தோடு இருக்குது. எல்லாமே ஒரு தத்துவம், இன்றைக்கி இருக்கிற தத்துவம் நாளைக்கு அழிஞ்சி போயிடுது. நேற்றுக்கு இருந்த தத்துவம் இன்றைக்கி இல்லை. என்றைக்கு ஒரு பெரஸ்தராய்க்க வந்தது ரஷ்யாவில், ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள் அந்த மக்கள். கம்யூனிசத்திலிருந்து படிப்படியாக மாறி படிப்படியாக ஒரு 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 சேஞ்ச், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காகத்தான் பெரஸ்தராய்க்கா என்ற நூல் வெளிவந்தது. ஆனால் யார் கம்யூனிசத்தை பேசினார்களோ அவர்களே இன்றைக்கி ஒரு அரசர்களைப் போல் செயல்படக்கூடிய ஒரு மாற்றம் விட்டது. அதே போல் சைனாவில் எல்லா மாற்றத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. மாற்றம் என்பது யாரும் அசைக்கவே முடியாது. மாற்றம் அந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கணும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஜாதி மட்டும் எப்போதும் ஒரு இளமை வனப்போடு இருந்து கொண்டு அது அதனுடைய கூரிய வாளை தீட்டிக் கொண்டே இருக்கிறது. என்னை அடிமைப்படுத்துகிறது, என்னை கொச்சைப்படுத்துகிறது. இப்போ கூட சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது. நான் ஒரு கல்லூரியில் போய் சேரும்போது கூட என்ன ஜாதின்னு கேட்டாங்க. இதனால் ஒருவேளை என்னுடைய அறிவை அவர்கள் குறைவாக மதிப்பித்து விடுவார்களோ என்கின்ற பயத்தை நான் சாதியவே சொல்லலை. ஒரு தொழிலதிபர் எனக்கு சொந்தக்காரர் தான், அவர் இருக்கிறாரு. அவர் கடைசி வரையில் தன் பிள்ளைகளுக்கு சாதியை சொல்லிவிடக்கூடாது என்பது வளர்த்தார். 10வது படிக்கும்போது கம்பல்சரி நீ ஜாதியை சொல்லுன்னா சொல்லவே இல்லை. 3 முறை கேட்டு பார்த்தாங்க, சாதி இல்லாத சாதி. அப்படி வர வேண்டிய கட்டாயம். இன்றைக்கு பையங்கள் அந்த தொழில் சம்பந்தமான உயர்கல்வியை படித்துவிட்டு அந்த நிறுவனத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போன ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நம்மகிட்ட பணம் இருக்குது, பெருசு படிச்சிட்டோம்னா பின்னால் நம்ம என்ன ஜாதி என்னன்னு தோண்டி துருவி வந்துடுவாங்க. அதனால் நமக்கு பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த செல்வத்தோடையே இப்படியே கடந்து போயிடலாம் என்கின்ற சூழலெல்லாம் கண்கூடாக பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாதி என்கின்ற அந்த தீ இளமை வனப்போடு இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முதுமையே வரல. ரவீந்திரனுக்கு குழந்தையாக இருந்தான், இளமையாக இருந்தான், வயது முதிர்ந்து விட்டான், ஒரு நாள் இறந்து விடுவான். உங்கள் எல்லாருக்கும் அதான் கதி. ஆனால் இந்த சாதி எப்படி இப்படி ஒரு இளமையாக இருக்குன்னா, மனசு அப்படி ஒரு துடிக்குது. அதில் எப்படி ஒரு நல்லிணக்கத்தை பேணுவது?
அப்போது தான் நான் யோசிக்கிறேன், இந்த தமிழிலே ஐயா ஜவஹர் சார் இருக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு விருந்த நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று எங்களுடைய ஜீவன் சார் சொன்னார். நான் படித்து கொண்டிருக்கிற மருத்துவத்தில் இப்போ நான் தமிழ் மருத்துவம் குறித்து ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் மருத்துவம் மிக 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 உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ரகசியங்கள் இவ்வளவு ஓப்பனா, இவ்வளவு அழகா, இவ்வளவு தெளிவா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவனை சரி பண்ண முடியும் என்கின்ற ஒரு ஆற்றல் பொருந்திய வரிகள், ஆற்றல் பொருந்திய நல்ல மருத்துவ தன்மைகள் அதில் அடங்கியிருக்கு. ஆனால் அதை பற்றி செம்மைப்படுத்துவதற்கான முருகனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், முருகனுக்கு விளையாடுகிறார்கள். ஆனால் முருக கடவுள் என்று சொல்லுகின்ற அவர்கள் சொல்லித்தந்த, அகத்தியருக்கு சொல்லித்தந்த வைத்திய முறைகளை குறித்து அதற்கான சிறந்த ஆய்வு, பேருக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, பேருக்கு ஒரு அண்ணா மருத்துவ கூடம் இருந்தால் போதாது, எத்தனையோ அலோபதி யூனிவர்சிட்டிக்கு வந்துருச்சு. ஆனால் தமிழிலே இருக்கக்கூடிய மருத்துவத்தை முறைப்படுத்தி விட்டால் இந்த நாலேஜ், அதில் இருக்கக்கூடிய நாலேஜ் முழுமையாக உலகமெங்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் தமிழனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாலேஜ் பேங்க். உண்மையாக சொல்கிறேன், அந்த நாலேஜை தெரிஞ்சவங்க இன்றைக்கி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வைத்தியர்கள் தான். இன்றைக்கி சொல்கிறான், டாக்டர் படிக்காட்டி பாரம்பரியமாக யாரும் செய்யாதன்றான். எந்த சித்தர் எந்த காலேஜுக்கு போய் படித்தார்? அனுபவம் சொல்லித் தருகின்ற பாடத்தை உலகத்தில் வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. அனுபவம் சொல்லித் தருகின்ற பாடத்தை வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. என்னை பாடலில் சொல்லி பணித்தார் ஜீவன் சார். நான் அதில் எழுதிட்டேன், ஒரு இசையை போட்டால் வந்துருச்சு. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தார் இல்லையா, நாராயணகுரு, எல்லாருடைய பேரும் சமத்துவம் உண்மையாக இங்கே மலர்ந்திருக்கிறது. அந்த பாடல் கேட்க கேட்க எனக்கு அப்படியே மனசு, நான் எழுதியது என்பதனால் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு பாடலிலே கொண்டு வந்தால் இது நாளைக்கு மலர்ந்து வருகின்ற போது, இந்த கட்சி மலர்ந்து வருகின்ற போது இந்த ஈடுபாட்டோடு வேறு எந்த கட்சியிலும் இருக்கிறதா? நாளை எல்லா கட்சியுடைய மேடைப்பாடு கேட்குறேன். அப்படி இல்லை. அப்போ அவருடைய பரந்துபட்ட மனத்தை அது காட்டுகிறது. பரந்துபட்ட மனத்தை, நம்முடைய ஞானத்தை வெளிக்கொணர வேணும். சித்த மருத்துவத்தில் சொல்கிறான், ஒரே ஒரு இந்த வாகை பூ இருக்கிறது அல்லவா, இந்த வாகை பூ, இந்த இவர் சண்முகையா போட்டிருக்காருல டவலு, அந்த கட்சியினுடைய கொடி நேரம் சிகப்பு, அந்த சிகப்பில் தான் இருக்கும். நான் கேரளாவில் பிறந்தேன். இங்கே சென்னையில் தான் என் சொந்த ஊர். எங்கள் தாத்தா, எங்களுடைய அண்ணா, அப்பா அம்மாலாம் கேரளாவுக்கு போயிட்டாங்க. அப்போ அங்கே உயர்ந்தோங்கிய மரங்கள், மாமரங்கள், கொய்யா மரங்கள், பலா மரங்கள்லாம் எங்கள் தோட்டத்தில் இருந்தது. இங்கேருந்து காட்டுக்கு நடந்து போய் இந்த மாடுகளுக்கு தேவையான எடுத்துகிட்டு வரணும். அப்போ சின்ன வயசு நான் வாகை மரங்களை பார்ப்பேன். அதன் உயரத்துக்கு வேறு எந்த மரங்களும் இருக்காது. வாகை மரம் ஒரு மரம் இல்லை, வாகை மரங்களே பல ரகங்கள் உண்டு. அந்த ஒரு மரம் இந்த சிகப்பு கலர் இருக்கு இல்லையா, இந்த சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும். அகநானூறு புறநானூறு காலகட்டங்களில் அந்த வாகை மலர் சூடி வருவார்கள். நீங்கள் இந்த வாகை ஊடகத்தை வைத்துக்கொண்டு அரசியலிலே மிகப்பெரிய வாகை சூட வேண்டும், ஊடகத்துறையிலே மிகப்பெரிய வாகை சூட வேண்டும். மாஃபியா என்று அவர் கோடிட்டு காட்டியது என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கி மருத்துவ மாஃபியா தான் உலகங்கும் இருக்குது. அந்த மாஃபியா செய்கிற ஒரு பெரிய இது நேராக போனால் உள்ளே இழுத்து வச்சு, என்னுடைய சின்ன இளைய பொண்ணோட மாமனார் நைட்டு 10 மணிக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை போயிருக்கிறார். கேஸ்ட்ரிக் தான் பிரச்சனை, ஒரு மாதிரி இருக்குது போகணுன்னு. ஐயோ 80% அடிச்சிச்சு, வாங்க ஏங்க நான் நல்லா தான் இருக்கிறேன்றார். இல்லை உங்களுக்கு 80% அடிச்சு போச்சு, வாங்க படுங்க, வாங்க படுங்க. நான் இங்கேருந்து கிளம்பி எங்கள் அண்ணா நகர்லேருந்து கிளம்பி தண்டையார் போட்ட போகிறதுக்குள்ளே உள்ளே ஐசியூவில் போட்டாங்க. அவர் நான் நல்லா இருக்கேன் கத்துறாரு. இல்லை நீங்கள் நல்லாவே இல்லைங்க, உங்களை பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணு. அன்றைக்கே நைட்டு ஒரே நைட்டுக்குள்ளே கூப்பிட்டு செகண்ட் ஒப்பீனியனில் ஒன்றும் இல்லை அறுத்து ஸ்டட்டை வச்சானுங்க. இப்போ இதை மாதிரி இன்றைக்கி போய்கிட்டு இருக்க மருத்துவம். அதற்குத்தான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்முடைய சித்தர் பெருமகனார் 35 சூத்திரங்களை கொடுத்தாங்க. அந்த சூத்திரம் என்னன்னு சொன்னால், அந்த மகா சூத்திரம் என்னன்னு சொன்னால், உடம்பை கண்ணை பார்த்து, காதை பார்த்து, மூக்கை பார்த்து, வாயை பார்த்து, உதட்டை பார்த்து, கையில் நாடியை தொட்டு பார்த்து, இவனுக்கு என்ன நோய் வந்திருக்கிறது,
இவனுக்கு என்ன நோய் வந்திருக்கிறது, இந்த நோய் என்ன காரணத்தினால் வந்தது, இந்த நோயை தீர்ப்பதற்கான மருந்து இங்கே இருக்குது. இத்தனையும் தெளிவாக சொல்லுகிறான். நீ அதை அப்ளை பண்ணிப்பார். 1000 பேஷண்ட்டை வச்சு ஒரு 500 ஒரு 200 டாக்டருங்களை வச்சு முறைப்படுத்தி அதை செஞ்சுப்பார். அது சக்ஸஸ் ஆகலாம் கேளு. நானே 35 மருந்துகளுக்கு மேலே அதை மாதிரி சித்தர்கள் கொடுத்த மருந்துகளை நான் எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கேன். உதாரணமாக இன்றைக்கி ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஸாலஜியில் அப்போ அந்த நோயெல்லாம் தீர்ப்பதற்கான முழுமையான மருத்துவ வசதி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த நாலேஜ் எல்லாம் தமிழ்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போதே அதை கொண்டு வருவர்கள் பெரும்பாலும் வில்லேஜில் தான் இருக்கிறாங்க, கிராமங்களில் தான் இருக்கிறாங்க, அறிவு சார்ந்த பெருமக்களாக இருக்கிறாங்க. அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு அவர்களையே பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு பெருமை கிடைக்கும். ஜாதி ஏதாவது ரூபத்தில் நம்முடைய அறிவை வைத்து விரட்டி அடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 90% நோய்கள் மனத்தினால் வரக்கூடியது, 10% நோய்கள் மட்டுமே இதர காரணங்களால் வருகிறது. ஆக எல்லா நோய்க்கும் இந்த சாதி என்றது ஒரு பெரிய நோய். இதை உளவியலால் அடித்து விரட்டுவதற்கான வாய்ப்புகள் உளவியல் விஷயங்களை வைத்துத்தான் சரி பண்ண முடியும் என்று சொல்லி துண்டு வந்துருச்சு. அதனால் இதோட வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த இடம் அற்புதமான ஒரு நிகழ்வாக, அமைதியான ஒரு நிகழ்வாக கிடைத்தது. வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.